ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி குறித்து இணைய தொழில்நுட்ப நிபுணர் கார்த்திக் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 3ஆம் பாகத்தை கேட்கலாம். அனைவருக்கும் இந்த தொழில்நுட்பம் சரியான முறையில கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாட்டில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறதா கார்த்திக்? இன்ட்ராகேஷன்ல ஒரு விக்டிமை அடிச்சு இதை ஒத்துக்கோன்னா ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி டேட்டாவையும் யார் வேணா ட்வீக் பண்ணி ரிப்போர்ட்டை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இங்க முக்கியமா இந்த சமிட்ல டெமோக்ராட்டைசேஷன் ஆஃப் ஏஐ மாடல்ஸ், டெமோக்ராட்டைசேஷன் ஆஃப் ஏஐன்னு சொல்றாங்க. அப்போ என்ன டெமோக்ராட்டி நம்ம கண்ட்ரியே. அப்போ அதே மாதிரி ஏஐயும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அதுக்கான பவரோ வெல்த்தோ ஆக்சசபிலிட்டியும் இருக்கணும்ன்றதையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படி கிடைக்கும்போது இப்படி ஒருத்தவங்க சொல்லும் போது அதுக்கு எதிர்கருத்து ஒருத்தவங்க வைக்கும்போது டீப்பா இதுக்குள்ள போய் அவங்க ஆக்சஸ் பண்ணி இதோ பாருங்க இது இப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு கவுண்டர் எவிடன்ஸை இவங்களால கொடுக்க முடியும். ஸோ இவங்களால இதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற காலகட்டம் போய் எல்லாராலையும் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்ற காலகட்டம் வரும். மக்கள் கையில பவர் வரும். நிச்சயமா. நெக்ஸ்ட் சக்ரா சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ. இதுல நமக்கு பார்க்கும்போதே புரியுது. அதாவது ஏஐ பாதுகாப்பா இருக்கணும், நம்பகத்தன்மையோட இருக்கணும் அப்படின்றத இந்த சக்ரால சொல்றாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதுல வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாமா கார்த்திக்? டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பா. இப்போ 2 விதமான விஷயம் இருக்கு. ஏஐ மக்களோ இல்ல பிசினஸ் ஓனர்ஸோ இல்ல கவர்மெண்ட்டோ யார் வேணா பை மிஸ்டேக் ஆர் நோயிங்லி தப்பா யூஸ் பண்ணிட்டா, தப்பான இன்டென்ட்ல அதை யூஸ் பண்ணிட்டா. ஆனா ஏஐ கூட சில டைம் ஹாலுசினேட் பண்ணும். ஒரு விஷயத்த அது தப்பா புரிஞ்சுக்கும். நான் எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னேன், கற்க கசடற அப்படின்னு. ஓகே இதான் டேட்டா, இது டேட்டா இருக்கு, இதுல இதை சொல்லியிருக்காங்க அப்படின்ற லெவல்ல தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணும். உங்களோட அடுத்த வார்த்தையை மட்டும் தான் அந்த ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணும். அதோட பேஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றதுனால அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐக்கு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு புரிஞ்ச மாதிரி. மனுஷனுக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேற மாதிரி புரியும், எனக்கு வேற விஷயம் வேற மாதிரி புரியும். ஆனா ஏஐ பொறுத்த வரைக்கும் அது புரியவே புரியாது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இதோ பாருங்க, ஏஐ நீங்க இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணும். நீங்க ஒரு என்னதான் கத்தி கிடைச்சாலும் ஒரு மனுஷனை குத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு கார்ட் ரயில்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ் சரியான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா அப்படின்றத ஒரு ரூல் மாதிரி போட்டு இதெல்லாம் கவர்னன்ஸ்குள்ள கொண்டு இதுதான்ப்பா உன்னோட, இப்போ எப்படி சொல்லணும், நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்க மாதிரி ஏஐக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் லீகல் சிஸ்டம் பில்ட் பண்ணி இந்த லீகல் சிஸ்டம்குள்ள தான் நீ ஒர்க் ஆகணும். நீ ஒர்க் ஆகல அப்படின்னா நீ யூஸ் பண்ணப்படாது, இல்ல அப்டேட் பண்ணணும். ஒண்ணு அது சிம்பிளா சொல்லணும் அப்படிதான். ஏஐக்கான ஒரு லீகல் கான்ஸ்டியூஷன்ஸ் பில்ட் பண்ணணும். இது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டா ஆக்ட்ஸ் யூரோப்பியன் டேட்டா ஆக்ட்ஸ், அப்புறம் இந்தியாவில் அது ரிலேட்டடான விஷயங்கள். இப்போ கூட நம்ம ஆக்டர் மாதவன் இருக்கார் இல்லைங்களா, அவர் அவரோட பர்சனாலிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட வாய்ஸ் ஆக்டிங், இது அவரோட ஸ்பீச்சஸ், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு யாரும் சோர்ஸா யூஸ் பண்ணி ஒரு டெவலப் பண்ணணும்னா பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றது, அப்புறம் ஏஐயே தன்னை கட்டுப்படுத்திக்கணும், இந்த லீகலை தாண்டி நீ செய்யக்கூடாது அப்படின்ற கார்ட் ரயில்ஸ் கொடுக்கறது, அப்புறம் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றது. மக்கள் கிட்ட இருந்து போற டேட்டா, இந்த டேட்டா தான் உங்களுக்கு, இந்த டேட்டால ஓகே இண்டிவிஜுவலா ஓகே இவர் பத்தி நீங்க பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் போகாம இருக்கிறது. அப்படி நிறைய சப்சிஸ்டம் கொண்டு வராங்க. இந்த பகுதியில் நிறைய ஒர்க் இருக்கு, நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ரொம்ப பொறுப்பானவங்க, எம்பத்தட்டிக் லீடர்ஸ் இதில் இருக்கணும். மக்களை பற்றி உண்மையாகவே அக்கறை இருக்கிற லீடர்ஸ் இந்த ஏஐ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே தேவை. இப்போ அறிவியல் சார்ந்த அடுத்த ஒரு சக்கரா பார்க்கும்போது அறிவியல் சார்ந்த சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த செயல்பாடு அப்படின்றது ஒரு பறந்துபட்டது, எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இதுல ஏஐ டெக்னாலஜி என்ன மாதிரியான யூசஸ் தர முடியும்? இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹெல்த் அண்ட் லீகல், அதுக்கப்புறம் பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மற்ற சப்ஜெக்டில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுவோம், பிளானட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குப்பை சேர்ந்துருக்கு. கவர்மெண்ட்டும் எவ்வளவோ அதை பண்ணணும்னு பார்க்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணுற அதே கம்ப்யூட்டேஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பட் ஏஐ மூலியமாக அந்த கம்ப்யூட்டேஷன் பெட்டராக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கிறதுனால இப்போ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியும். அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேஸ்ட் எல்லாமே ஒரு எனர்ஜியாக ஃபார்ம் ஆகலாம், அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? உரமாக ஆகலாம்.
விவசாயிகளுக்கு. வேற என்ன ஆகலாம், அதை ரீயூஸ் பண்ணலாம், அந்த பிளாஸ்டிக்ஸை ரீயூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம மனுஷங்களோட கேப்பபிலிட்டியில் நம்ம கண்டுபிடிச்சது. பட் ஏஐ யூஸ் பண்ணும்போது, அந்த சயின்ஸில் ரிசர்ச் பண்ணும்போது வேற என்னெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்கான சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ண முடியும். அது மூலிமா நம்ம வேஸ்ட் வந்து இவ்வளோ நாள் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டதுலேருந்து வேஸ்ட்டை தங்கம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு காலம் கூட வந்துடலாம். வேஸ்ட்ல இருந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் வந்து சரியா வந்து போயிடும். யாரும் தூக்கி போட மாட்டாங்க. இது வந்து இதனால இவ்வளோ காசு வருதா, இதனால இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு. ஆல்ரெடி பழைய அயன் மெட்டல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புதிய கலை பொருட்கள் நிறைய பார்க்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அழகா, எஸ். ஆமா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சி கூட வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ பிளாஸ்டிக் வச்சு ரோடு போட்டாங்க, ஆமா, வேஸ்ட் வச்சு. ஆமா. அப்புறம் வந்து கோயம்பேட்டில் அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் வச்சு எலக்ட்ரிசிட்டி பில் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. இது வந்து ஹியூமன்லி இது. இப்போ இதுக்கு NVIDIA ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னா நம்மளோட ப்ரோட்டீன்ஸ், அந்த ப்ரோட்டீன்ஸ் பற்றின ஏஐ வந்து கொடுத்த ரிப்போர்ட். ஒரு ப்ரோட்டீனை எடுத்து நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னாவே அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். பட் ஏஐ யூஸ் பண்ணி இதை பண்ண முடிஞ்சது. அதனால அவங்க ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போது அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணோம்னா நம்மளோட கெப்பாசிட்டியில் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 10 ஆளுக்கு பதில் 1000 ஆளோட டேட்டா அதுக்கிட்ட இருக்கு. அதில் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அது அந்த டேட்டாவோட பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குன்றதை தான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சொசைட்டிக்கு நிறையா பண்ணலாம். அதுக்கு ரிசர்ச் பண்ணலாம் சயின்ஸில். நிச்சயமா. இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அக்ரிகல்ச்சர், ஹெல்த், இந்த மாதிரி சொன்னீங்க, பேங்கிங் இல்லையா, இந்த 3த்துல வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுறத பற்றி சொன்னீங்க. அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழங்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக. நமக்கு எத்தனை டேட்டா இன்வால்வ் ஆகிருக்கு பாருங்களா அக்ரிகல்ச்சரில். அந்த நிலத்தோட தன்மை, என்ன மாதிரியான சாயில், அப்புறம் என்ன கிராப்ஸ், வெதர் ரிப்போர்ட், என்ன எப்போ மழை வரும், வெயில் வரும், அப்புறம் அங்கே இருக்கிற எவ்வளோ லேண்ட் இருக்குது, பெரிய லேண்டாக இருக்கா இல்லை சின்ன சின்ன நிறைய விவசாயிகள் வச்சுருக்காங்களா, பக்கத்தில் அது வந்து கிணறா இல்லை ரிவர் இருக்கா, லேக் இருக்கா, டேம் இருக்கா, ரிசோர்சஸ் என்ன இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. காற்றோட தன்மை, அப்புறம் அங்கே வெயில் அடிக்கிற தன்மை, வறண்ட பூமியா, இத்தனை விஷயங்களை சென்சார்ஸ்னு சொல்லுவாங்க. சென்சார்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, காது, கண்ணு, மூக்கு, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஏஐ புரிஞ்சுக்கிறதுக்கு சென்சார்ஸ், வாசனையிலேருந்து, ஈரப்பதத்துல இருந்து, டெம்பரேச்சர்ல இருந்து, இதெல்லாம் சென்சார்ஸ் மூலியமா தெரியும். இப்போ இந்த சென்சார்ஸ் அங்கே டெப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாலாம் ஏஐக்கு போகும். இந்த தன்மையில் இங்கே பெஸ்ட் கிராப் எதுன்னு வைக்கலாம். அதுக்கப்புறம் அதே இதில் அந்த கிராப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து ஆட்டோமேட்டிக்காக செய்யறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதனால தான் எலான் மஸ்க் வந்து அபண்டன்ஸாக நிறைய கிடைக்கும் ஃபியூச்சர்லன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, இந்த ஒரு ரொபோட்டிக் ட்ரோன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து அங்கே ஃபார்மிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த சென்சார்ஸ்லாம் இருக்குன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மூட்டை நெல் இல்லை 2 மூட்டை நெல் வந்த இடத்துல இருந்து 10 மூட்டை நெல் எடுக்கிறதுக்காக இந்த ஏஐ வந்து என்னெல்லாம் சஜஷன்ஸ் பண்ண முடியும்னு கொடுக்க முடியும். அது ஹைலி பாசிபிள்னு நம்புறாங்க டெக் ஜெயின்ஸ். அதை தான் அவர் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. அப்படி வரும்போது நமக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் கிரேட் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நிச்சயமா. அதாவது இதை வந்து நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து முறையா வந்து செயல்படுத்தும் போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு பருவநிலை மாற்றம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த நேரத்துல மழை வரும், எந்த நேரத்துல வந்து வெயில் அடிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஆல்ரெடி வந்து வானிலை ஆய்வு மையம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையை வந்து இன்னும் அதிகமா ரொம்ப துல்லியமா வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து உருவாக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பயிர் உற்பத்தியை வந்து சொன்னீங்க. என்ன மாதிரியான பயிர் எந்த இடத்துல விளையும் அப்படின்றது ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கணிச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த தொழில்நுட்பம் அதை இன்னும் வந்து கணிக்கும் போது விவசாயிகளுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கணும் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததான் நீங்க வந்து ஹெல்த்ல சொன்னீங்க, சுகாதாரத்துல வந்து சொன்னீங்க. சுகாதாரத்துறையில இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை கொடுக்கும்? நான் வந்து பர்சனலாவே ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுங்க. இது என்னன்னா அது சொல்லலான்னு அவங்க ஃபவுண்டர்ஸே சொல்றதுனால நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். கினோமிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது நம்ம டிஎன்ஏ வந்து என்னெல்லாம் ஒரு மனுஷனோட டிஎன்ஏ எடுத்தா அந்த உடல் அமைப்பு என்ன அப்படின்றத அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லிடும். இப்போ வந்து நம்ம ஜாதக காப்பின்னு சொல்லுவோம்ல, அது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட ஜாதகம் தெரியும். அந்த மாதிரி இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால ப்ரூவ் பண்ணுது. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்து சொல்லிட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பாடு ஒத்துக்காது, என்ன உடற்பயிற்சி ஒத்துக்காது, அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மருந்துகள். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தருவாங்க, அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே.
அதை வந்து நீங்கள் போய் ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சரியாயிடும். சரியாகல இல்லை ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதானே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதையும் மீறி எல்லா உடம்புக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்றது அவங்களால தெரிஞ்சுக்க ஒவ்வொரு பாடியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்தது தானே, ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குமே ஒரு குணம் இருக்கும். கரெக்ட். அப்போது அந்த மாதிரி ஒரு டேட்டா கிடைக்கும். ஓகே, இந்த பர்சன் வந்து இந்த மருந்தெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராசிட்டமல் மருந்து போடணும் அப்படின்னா நிறைய மார்க்கெட்டில் நமக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இந்த காம்பினேஷனில் இருக்க பேராசிட்டமல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது முதல் தடவையே அந்த மருந்து கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் வராது, அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸோட ஏஐ இன்டெலிஜென்ஸ் சேருது அப்படின்னா என்னென்னா, நம்ம மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் என்ன சொன்னோம், கினாமிக்ஸ் ரிப்போர்ட். அப்போ அதில் வந்து என்ன டேட்டா இருக்குது, இப்போ உங்களை பற்றின எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் டெய்லியும் ஃபிட்னஸ் வேரபிள் வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா அந்த வாட்சில் என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, என்ன தண்ணி குடிச்சிங்க, சாப்பிட்டீங்க, இந்த டேட்டாவும் சேரும்போது உங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணும். செஞ்சால் உங்களோட ஆயுள் காலம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நீங்களாக பண்ணுற தப்பால் வர டிசீஸ் எதுவுமே வராது. அப்படின்றத ப்ரொடெக்ட் பண்ணாவே ஹெல்த் எவ்வளோ பெட்டராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வெறும் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வெளியிலேருந்து பரவுற வைரல் ஃபீவரால் மட்டும்தான் வரும். மற்ற நம்ம கிரியேட் பண்ணிக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வராது. ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் தவிர்க்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். இதை வந்து ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஐ இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி டெய்லியும் உங்களை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ரொட்டீன், நீங்கள் என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நாங்கள் ஃபன்னாகவே அந்த ரிசர்ச் டீமோட பேசுறது உண்டு. ஒருத்தர் ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு ஒபிசிட்டின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஃப்ரைடு ஃபுட் சாப்பிடலான்னு வந்துருச்சு. அவர் அது வரைக்கும் டெம்டேஷன் இருந்தாலும் அவர் ஹெல்த் கான்ஷியஸ் சாப்பிடாம இருந்தவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சாப்பிட ஆரம்பிச்சார். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மில்க் ஒத்துக்காது, அது அந்த ரிப்போர்ட்டில் வந்தது. ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு சரியாயிடும். இப்போ இந்த ஹெல்த் இன்டெலிஜென்ஸோட இப்போ நான் சொல்கிறது சில டீட்டெயில்ஸ் தான், இதுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களோட ரொட்டீனோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ஏஜ் இதுதான் அப்படின்னா அதை விட லாங் லைஃப் வாழலாம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி ஹெல்த்தில் வருது. இது வந்து நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் பற்றி நான் இங்கே பேசுகிறேன். இதில் நான் ஒர்க் பண்ணதுனால ஐ ஹவ் சீன் ரிசல்ட்ஸ். இது மக்கள் எல்லாருக்குமே கிடைச்சா எப்படி இருக்கும், எல்லாருக்குமே கிடைச்சா எப்படி இருக்கும். தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் சப்போர்ட், இந்த மாதிரி வெதர் இதெல்லாம் இருக்குது. அவங்களோட ஹிஸ்டாரிக்கலான டிசீஸ் அட்டாக் ஆகிறது இதெல்லாம் இது இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த சிஸ்டம்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஏஐ மூலியமாக கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த கன்சல்டேஷன் டாக்டர்ஸ் போகுது. டாக்டர்ஸ் ஒரு நேரத்தில் எத்தனை வேர்ல்டில் அதிகமான டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் நம்ம தான் வச்சுருக்கோம், ரொம்ப திறமையான கூட. அதனால தான் நம்ம ஹெல்த் டூரிசம் வந்து இந்தியாவில் அவ்வளோ பாப்புலர். இப்போ நீங்கள் வேற ஊரில் நம்ம ஃபாரின் அந்த முகத்தில் இருக்கிறவங்கலாம் கூட எப்பவுமே சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடியவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அச்சீவ் பண்ணி ஃபாரினில் போய் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு இந்தியாவை பற்றி நல்ல பெருமையை தேடி கொடுத்தவங்க கூட சொல்கிற ஒரு சேலஞ்ச் என்னென்னா, அங்கே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, ஆனால் இந்தியாவில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இந்தியன் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. இன்னொன்று, அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு அடிப்படை தேவைகள் வந்து உடனுக்குடன் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி கிடைக்குது, இது இன்னும் டீப்பாக கிடைக்கும். அதாவது இப்போ நான் டாக்டர் கிட்ட நீங்கள் ஒரு 100 பேஷண்ட்ஸை அட்டென்ட் பண்ணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன்லி இட் இஸ் சேலஞ்சிங். அப்போ அவருக்கு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ரோபோ மாதிரி அந்த மாதிரி வந்து பக்கத்தில் ஓகே இதெல்லாம் டயக்னைஸ் பண்ணி சொல்லுங்க ரிப்போர்ட்டோட இது பண்ணும்போது நம்ம இப்போ இருக்கிற ஏஐ மாடலை ஹானஸ்ட்லி 100% அப்படியே நம்ப முடியாது. அதில் மேலே ஹியூமன் ஒரு இன்டர்வென்ஷன் வேணும். இவங்களோட எக்ஸ்பர்டீஸை வச்சு இது கரெக்ட் இது தப்புன்னு ஒரு டாக்டர் வெட் பண்ணாம யாருக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது. லீகலியும் அதுதான் சரியும் கூட. இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இவங்களா போய் தேடி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி பண்றதை விட அவங்களுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சம்மரியை கொடுத்துரும் இது. அப்போ அவங்களால குயிக்கா பண்ண முடியும். 10 பேர் பார்த்தவங்க 1000 பேரை பார்க்க முடியும். அது மூலியமா என்ன நடக்குது, சர்வீஸ் வந்து ஸ்கேல் ஆகுது, நிறைய மக்கள் அதனால பெனிஃபிட் ஆவாங்க. ஹெல்த்ல இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்துக்க முடியும், புதுசா டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணாம பார்த்துக்க முடியும், வந்த டிசீஸ் கரெக்டான முறையில் போகிறதுக்கு பார்த்துக்க முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த கினாமிக்ஸ் ரிப்போர்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கேன்சரில் வந்து கீமோதெரபி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கீமோதெரபி நிறைய டைம் வந்து சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கொடுத்து பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுப்பாங்க, சில பேருக்கு உடனே ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் எல்லா கீமோதெரபியும் எல்லாருக்கும் ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. அதனாலவே அவங்க அந்த இடத்துல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கினாமிக்ஸ் ரிப்போர்ட்டால் என்ன காம்பினேஷன் ஆஃப் கீமோதெரபி கரெக்டாக ஒர்க் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதனால அவங்க ப்ரொடெக்ட் ஆகப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனோட ஏஐ இன்டெலிஜென்ஸும் சேரும்போது இன்னும் அந்த அக்யூரசி லெவல் ஜாஸ்தியாகி நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அந்த பெயின்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், வர்றதுக்கு முன்னாடியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மருத்துவத்துறையில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் கார்த்திக். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாளை கேட்கலாம்.